ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட போட்டியிட்டாங்க. கிட்டத்தட்ட 3.71% வாக்குகள் தான் அவரால் பெற முடிஞ்சது. அவர் போட்டியிட்ட தொகுதிகளை கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அங்கே வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றுட்டாங்க. அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடவில்லை, அவங்க கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. யார் கூட கூட்டணினா திமுக கூட கூட்டணி வைக்க போகிறாங்கங்க. ஆனால் திமுக அவங்க கூட்டணி கட்சிகிட்டலாம் கூப்பிட்டு என்னென்ன சீட் பேரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் மக்கள் நீதி மையம் சந்திக்கலை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்காங்க. இப்போ முதல்வர் அவர்களும் வெளிநாடு சென்று திரும்பி வந்திருக்காங்க. நேராக முதல்வரையே சந்தித்து அவருக்கு தேவையான தொகுதிகள் கேட்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இவர் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு பிறகு எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்கன்னா 3 தொகுதிகள். என்னென்ன தொகுதினா கோவை, தென் சென்னை, மதுரை, இந்த 3 தொகுதிகளை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதில் ஒரு தொகுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?